சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலைய குடியிருப்பு வளாகத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ காவல் முனியப்பன் திருக்கோவில் 18ஆம் ஆண்டு ஆடித்திருவிழா இந்த வருடம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. 20/7/2025 ஆடி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ காவல் முனியப்பன் சுவாமி, ஸ்ரீ செல்லியம்மன், ஸ்ரீ கன்னிமா சுவாமிகளுக்கு சக்தி அளித்து பொங்கல் வைத்து முனியப்பனுக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அன்று காலை 10 மணி அளவில் அன்னதானம் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் சுமார் 1000 பேர்த்திற்கு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 21/7/2025 ஆடி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை மாலை 4 மணி அளவில் ஸ்ரீ காவல் முனியப்பனுக்கு திருவிதி உலா புறப்பாடு சத்தாவரம் நடைபெற்றது. 22/7/2025 ஆடி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு மேல் ஸ்ரீ காவல் முனியப்பனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும், மாலை 4 மணிக்கு ஸ்ரீ காவல் முனியப்பனுக்கு சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மாலை 5 மணி அளவில் மறுபூஜையும் நடைபெற்றது. இந்த வருடம் ஸ்ரீ காவல் முனியப்பன் சுவாமிக்கு திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற விழாக்குழுவரும் காவல் நிலைய குடியிருப்பு வளாகத்தில் இருப்போரும் சேர்ந்து மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். பிரதி மாதம் அமாவாசை பௌர்ணமியில் ஸ்ரீ காவல் முனியப்பனுக்கு பூஜை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி காவல் குடியிருப்பு வளாகத்தில் எழுந்திருக்கும் எங்களது காவல் முனியப்பன் சுவாமி ஆடி மாதம் 18ஆம் ஆண்டு ஆடி திருவிழா. அதை முன்னிட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை 1000 பேருக்கு அன்னதானமும் சிறப்பு ஆராதனையும் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெறுவதால் எங்களது பண்டிகைகள் எங்கள் நடைபெறும். எங்கள் கோவிலுக்கு எந்த வேண்டுதல் வச்சாலும் சரி, குழந்தை சம்மந்தப்பட்டதும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, தொழில் சம்மந்தப்பட்டதும் சரி, குடும்ப பிரச்சனையும் சரி, எல்லா பிரச்சனையும் வருஷம் எங்கள் முனியப்பன் தீர்த்து வைப்பார். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு கட்டணம் கட்டி இன்னைக்கு பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 25 பேர் தான் ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி தான் சாதாரணமா ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எங்க இருந்து வராங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு பழமையான கோயில் எத்தனை வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி பழமையான கோயில். இன்னைக்கும் இவர் நடந்து போறாரு, குதிரை வேட்டைக்கு போறாருங்கிறத மக்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்களே ஆலயத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முனியப்பனாவே பயம் ஆக்ரோஷமாங்க. ஆனா இவர் குழந்தை ரூபமா சிறு பாலகனா இருந்து எனக்கு எல்லாருடைய பெண்களை யாரு வந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுலாம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சக்தியா பிரமாண்டமா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னா எங்களுக்கு காவல்துறையினர் மூலம் ஊர் பொதுமக்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மேலும் சிறப்பா நடக்கிறதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. அமாவாசைனா வாக்குலாம் இருக்கு, பூஜை இருக்கு, பௌர்ணமி பூஜை இருக்கு. விசேஷ நாள்ல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இருந்து கல்யாணம் ஆகாதவங்க, திருமண தடை, இதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வேண்டிட்டு போறாங்க. அடுத்த வருஷம் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த காரியம் நடந்துருச்சுங்க, வேண்டிட்டு போனோம், இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு கேட்கறாங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அதான் சொல்லுங்க, சும்மா சாதாரண ஒரு துரும்புல இருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எங்க நடந்துட்டு இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கே பிரமிப்பா இருக்கு. ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது சந்தோஷம்.